ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜென்ரல் ஸ்பிளிட் ஏசி வந்து கம்ப்ளைண்ட் ஆர்டர் மட்டும் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் சொன்ன விஷயம் வந்து ஏசி ஆனே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கேஸ் இருக்குன்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 months முன்னாடி அப்படின்னாங்க. ஸோ நான் வரப்பே இங்கேருந்து எனக்கு கிட்டத்தட்ட 50 kilometers போங்க கஸ்டமர் பிளேஸு. நான் யோசிச்சுட்டு தான் போனேன், ஒரு வேளை கேஸ் ப்ராப்ளமாக இருக்குமோ, கேஸ் லீக்காக இருந்தாலும் ஓஜென்ரல் வந்து ஏசி ஆனாகுது. வெளில வந்து லோ ப்ரெஷர் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அண்ட் ப்ரெஷர் சுவிட்ச் கரெக்டாக க்ளோஸ் ஆச்சுன்னா தான் இண்டோருக்கு வந்து பவர் போகும், இண்டோர் ஆன் ஆகும். அதனால் வந்து கேஸ் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டர் எல்லாமே கொண்டு போனேன். போய் செக் பண்ணி பார்த்தோம்னா கேஸ் இருக்குங்க. ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வந்து 280 above இருக்குது. ஸோ அதனால் கேஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவுடோர் எதுக்கும் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அவுடோரில் ஒரு ஃபியூஸ் இருக்குங்க, சேஃப்டி ஃபியூஸு. ஃபியூஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி பார்த்துட்டேன். இதில் வந்து 60 MFD கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. அண்ட் ஓஜென்ரல், மிட்சுபிஷி, கேரியர் இந்த மாதிரி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அவுடோருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெபிளைசர்லேருந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து அவுடோர்லேருந்து தான் இண்டோருக்கு பவர் போகும். லோ ப்ரெஷர் சுவிட்ச் செட் பண்ணியிருப்பாங்க. கேஸ் இல்லை அப்படின்னா வந்து ஆன் ஆகாதுங்க, இண்டோருக்கு சிக்னல் வராது. இண்டோர் சிக்னல் வந்தால் தான் திரும்ப அவுடோர் கம்ப்ரஸர் ரிலே க்ளோஸ் ஆகிறதுக்கு பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அவுடோர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு இண்டோர் சைடு போய் பார்த்தேன். அண்ட் இண்டோரில் பிசிபி கவரை ஓப்பன் பண்ணி உள்ள சப்ளை வருதுன்னு பார்த்தேன். அவுடோர்லேருந்து இண்டோருக்கு சிக்னல் வருதுங்க. ஃபேஸ் நியூட்ரலில் 230 volt வருது. அண்ட் பிசிபியில் ஃபியூஸ் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, சப்ளை வருது. பட் சின்ன இஷ்யூனால ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவுடோர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இண்டோரும் ஓடுது. அண்ட் அவுடோரில் சக்ஷன் ப்ரெஷரை பாருங்கள், 140 பக்கம் இருக்குங்க. ஜென்ரல் ஏர் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R22 அண்ட் R410 ரெஃப்ரிஜரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏசிக்கு. அண்ட் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஏசி ஒரு ஃபோட்டோவும் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அப் அண்ட் டவுன் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு வரணும்னா 100 kilometerங்க. ஸோ கேஸ் லீக்கேஜாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணிட்டு தான் வந்தேன். கேஸ் லீக்கேஜாக இருந்ததுன்னா நம்ம 410 இண்டோர் அவுடோர் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு கேஸ் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்திருந்தேன். பட் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனர் இஷ்யூ தான். பட் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியல அந்த இஷ்யூவை. ஸோ என்ன ப்ராப்ளம், எப்படி அட்டன் பண்ணாங்கிறத சொல்கிறேன். இந்த கிளாஸ் ஃபியூஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் ஃபியூஸ் நல்லா இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டேன். கீழேயும் மேலேயும் டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேங்க, நல்லாவே இருக்குது. டெஸ்ட்டு பவரும் போகுது. இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பிசிபி டெட் மாதிரியே தெரிஞ்சுது. பட் ஏற்கனவே நான் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருக்கேங்க. 22 சிஸ்டம், அதே ஓஜென்ரல். ஸோ பிசிபி எல்லாமே நல்லா இருந்தது, பட் பிசிபிக்கு பவர் போல. அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா ஃபியூஸை கழட்டிட்டு அந்த ஃபியூஸ் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து டைட் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே இஷ்யூ தான் இங்கேயும். அந்த ஹோல்டர் வந்து லூஸாக இருந்ததுனால பவர் போகலைங்க. சின்ன மைனர் இஷ்யூ தான், பட் இதை செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சுங்க. ஸோ இந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்டர் வந்து கரெக்டாக லாக் ஆகாமல் ஃபியூஸுக்கு அவுட்புட்டும் வருது, இன்புட்லேயும் பவர் சப்ளை வருது. பட் ஹோல்டருக்கு அப்புறம் போகிற பிசிபி பவர் சப்ளை போகலைங்க. அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட்டு வெளியில் மட்டும்தான் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ண முடியும். ஸோ நான் ஃபியூஸில் மட்டும்தான் செக் பண்ணேன், ஹோல்டரில் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த சின்ன இஷ்யூ தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஏசி சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு சும்மா ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் ஒன்று பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபுல்லாக டர்ட்டியாக இருந்தது காயில், அதனால் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபில்டர்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தேன். இது மைனர் இஷ்யூ தான், கஸ்டமர்ட்டையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஃபியூஸ் ஹோல்டர் வந்து லூஸாக இருந்ததுங்க, அதனால தான் உங்களுக்கு ஆன் ஆகலை அப்படின்னேன். பட் கஸ்டமர் வந்து கேஸ் லீக்காக இருக்குமோன்னு ஒரு டவுட்டில் இருந்தாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிருந்திருக்கு, ஒரு 3 months முன்னாடி தான் கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சொன்னதுனால நானுமே கெஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட 50 kilometer வண்டி ஓட்டுறப்போ இதுதான் யோசிச்சுட்டு வந்தேன். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் கொண்டு வந்தேன், வேக்யூம் பம்ப் கொண்டு வந்தேன். இது ப்ராப்ளம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம இன்னொரு வாட்டி வர மாதிரி இருக்கும்னு திங்க் பண்ணிட்டே வந்தேன். பட் ப்ராப்ளம் சின்னது, அதனால் வந்து நான் வந்ததுக்கு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே கவர்லாம் கழட்டி இண்டோர் காயில் க்ளீன் பண்ணிட்டு அவுடோரில் வாட்டர் மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த லூவர் ஃப்ளாப்பும் ஓவர் டர்ட்டியாக இருந்ததுங்க, அதையும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஓஜென்ரலில் ட்ரிபிள் லூவர் மோட்டர் உள்ள மாடலுங்க. இதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். இது ஏற்கனவே இதே மாதிரி ஓஜென்ரல் பிராண்டு 22 சிஸ்டமில் இதே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கெஸ்ஸிங்கில் தான் நான் வந்து இந்த ஃபியூஸ் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டரை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டேன். ஃபியூஸை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஓஜென்ரல், கேரியரு, மிட்சுபிஷி இந்த மாதிரி டாப் அண்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அவுடோருக்கு ஒயரிங் போய்ட்டு அவுடோரில் தான் இண்டோருக்கு வருங்க. லோ ப்ரெஷர் சுவிட்ச் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் இண்டோருக்கு வரும். இண்டோர்லேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா சிக்னல் ரிலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவுடோரில் கான்டாக்டருக்கு காயில் சப்ளையாக இங்கேருந்து ஒயர் போகுங்க. ஸோ அதனால் வந்து இண்டோர் ஆன் ஆகலைனாவே கேஸ் இல்லைனாலும் அந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் அதை கெஸ் பண்ணி தான் முழுக்க வந்தேன். கேஸ் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் இஷ்யூ அது கிடையாது, சின்ன மைனர் இஷ்யூ தான். ஏசி வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஏசி ஆன் ஆகுது. ஏற்கனவே ஆல்ரெடி ஆன் பண்ணி பார்த்துட்டேன், கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபியூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவுடோர்லேயும் போய் வீடியோ எடுத்தேன், ப்ரெஷர்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஏசி நல்லாவே ரன் ஆகுதுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி கஸ்டமர் பிளேஸில் வந்து ஏசி ஆன் ஆகலைன்னா எதுக்கும் அந்த ஃபியூஸ் ஹோல்டரையும் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க.